Hello friends, welcome back to Raw Richu. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வறுவல். ஸோ நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஷிபினா ஷாஜஹான் வந்து கேட்டிருந்தாங்க சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வறுவல் எப்படி பண்றது பார்க்கலாம். குக்கர் எடுத்து 2 டீஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பே லீஃப், க்ளவுஸ், சினமன், கார்டமம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒன்று ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு டொமேட்டோ சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மின்ட் லீஃப் அண்ட் கோரியாண்டர் லீஃப் ஒரு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 2%க்கான சிக்கன் பிரியாணி. நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்த பஸ்மதி ரைஸ் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் டாப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து 100 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஹாஃப் குக் ஆனதும் வாட்டர் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்லிக் 3 cloves, ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ், க்ரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதை சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு சிக்கன் ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் எக் நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எக்கில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நம்ம சில்லி சிக்கன், சிக்கன் வறுவல் அண்ட் சிக்கன் பிரியாணி வச்சுருக்கோம். சில்லி சிக்கனோட ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஃபுட் எப்படி இருக்குது கேட்டு பார்ப்போம். ப்ரோ ஃபுட் எப்படி இருக்குது ப்ரோ? சூப்பர், வேறு லெவல். நிஜமாக சொல்லுங்கள் ப்ரோ. சத்தியமாக செமையாக இருக்குது. இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவேன், அதுக்கு கூச்சமே படக்கூடாது. அடிப்பொலி. சத்தியம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட வந்து உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ரோ ரிச்சு சைனிங் ஆஃப். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் டிஃப்ரெண்டான டிஷ் ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி ஈஸியான மெத்தடில் சமைச்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதேமாரி வேற டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் உங்களுக்கு